அனைத்துலக உயிரோடை தமிழ் IELTS தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு இணைகின்றார். வணக்கம் அரசவர்களே. வணக்கம் நாங்கானி. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு கலந்த வணக்கம். இன்னொரு உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து இஸ்ரேல், ஈரான், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை பார்ப்போம். செய்திகள் மிகவும் குழப்பமாக இருக்கு. முன்னர் தாக்குதல் நடந்த பொழுது செய்திகள் அடிக்கடி வந்து கொண்டிருந்தது. இப்பொழுது இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக ஒவ்வொரு மணி நேரமும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. எல்லாமே குழப்பிக் கொண்டிருப்பது போல் தெரிகின்றது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கிறார், ஈரானுடைய உள்கட்டமைப்பை மீண்டும் உடைப்பேன் என்று அச்சுறுத்தல் விடுத்திருக்கின்றார். அமெரிக்காவுடைய பேச்சுவார்த்தை குழு பாகிஸ்தானுக்கு இப்பொழுது திரும்பிக் கொண்டிருக்கிறார் என்று கூறுகிறார். இதே நேரத்தில் ஈரான் கூறுகிறது, பேச்சுவார்த்தைக்கான எந்த விதத்திலும் தாங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை, மறுத்துள்ளதாக அரச ஊடகம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. இந்த குழப்பத்துக்கு ஒரு தெளிவு தாருங்கள் நீங்கள். பேச்சுவார்த்தை மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை சந்தித்திருக்கின்றது. இந்த பேச்சுவார்த்தை என்னென்று சொன்னால், அமெரிக்காவின் அதாவது ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் கூறியிருக்கின்றது என்னென்று சொன்னால், இந்த அமெரிக்காவின் நடவடிக்கைகள் தான். ஈரான் என்ன சொல்லி இருக்கிறது என்று சொன்னால், அவர்களின் டிமாண்ட் எக்ஸசிவ், மிக அதிக அளவான டிமாண்டுகளை, அதாவது நிபந்தனைகளை முன்வைக்கிறார்கள். அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் என்று சொல்லி, எதிர்பார்ப்புகளும் நடைமுறைக்கு சாத்தியமற்றதாக இருக்கின்றது என்றும், அடிக்கடி கான்ஸ்டன்ட் ஷிஃப்ட், அடிக்கடி இடம் அடிக்கடி மாறுகிறார்கள் என்று சொல்லியும், கான்ஸ்டன்ட் கான்ட்ரடிக்ஷன், அதாவது தொடர்ச்சியாக ஒன்றுக்கொண்டு முரணாக பேசுகிறார்கள் என்று சொல்லியும், இந்த பிளாக்கேட், அதாவது கடல் முற்றுகையை போர் நிறுத்தத்துக்கு கொண்டு வந்ததே போர் நிறுத்தத்தின் மீறல் என்பதாலும், நாங்கள் இந்த போர் நிறுத்தத்துக்கு இந்த இரண்டாம் சுற்று பேச்சுவார்த்தைக்கு போகவில்லை என்று இப்போது நாங்கள் கதைக்கிற போது வந்த அல் ஜசீரா என்ற தகவல்களும் அதைத்தான் கூறியிருக்கின்றன. அவர்கள் கூறியிருக்கிறார்கள், நாங்கள் போகவில்லை என்றே கூறிவிட்டார்கள். சில சமயங்களில் இப்ப என்னென்றால், அமெரிக்காவை பொறுத்தவரையில் குழுவினர் போவதாக கூறியிருக்கிறார்கள். முதலில் ட்ரம்ப் கூறினார், இந்த முறை ஜேடி வான்ஸ் போகவில்லை, ஜெராட் குஷ்னரும் ஸ்டீவ் விட்கோஃபும் தான் போகிறார்கள் என்று. பிறகு அமெரிக்காவின் எனர்ஜி செக்ரட்டரி சொல்லியிருந்தார், இல்லை ஜேடி வான்ஸ் போறார் என்று. பிறகு ட்ரம்ப் போட்டிருக்கிறார், இல்லை நாளை தான் வெளிக்கிடுகிறார், செவ்வாய்க்கிழமை தான் பேச்சு நடக்கும், ஏன்னா புதன்கிழமை இந்த போர் நிறுத்தம் முடிவுக்கு வருகிறது. அப்ப ஆனால் அதே நேரம் ஃபாக்ஸ் நியூஸுக்கு இன்னொன்றை சொல்லியிருக்கிறார், இந்த டீல் ஏற்படாவிட்டால் நாட்டை வெடி வைத்து தகர்ப்பேன். ஒரு நாட்டின் அரச தலைவர் இன்னொரு நாட்டின் 90 மில்லியன் மக்களையும் அந்த நாட்டையும் குண்டு வச்சு தகர்க்க போவதாக பகிரங்கமாக சொல்லுகிறார். எல்லோரும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் இப்ப உலகம். ஒரு அதிபர், ஐக்கிய நாடுகள் சபை, மனித உரிமைகள் அமைப்புகள் ஊறிப்பட்டது. இந்த உங்களுக்கு எல்லாம் தமிழீழத்துல எவ்வளவு கட்டுப்பாடு, நீங்கள் மனித உரிமையை மீறுறீங்கள், அதை மீறுறீங்கள், இதை எத்தனை போதனை செய்தாங்க, எங்க போட்டார்கள் என்று தெரியாது. ஒரு அதிபர், அதுவும் இந்த உலக பரப்பில் இருக்க அத்தனை செய்தி சேனல்களிலும் அது வருகிறது. ஒரு நாட்டை, அந்த மக்களையும் குடிமக்களையும் சேர்த்து குண்டு வைத்து தகர்ப்பேன். அதை திரும்பவும் கூறியிருக்கின்றார், தான் பாலங்களையும் எரிசக்தி கட்டுமானங்களையும் தான் தகர்ப்பேன் என்று கூறினார். ஈரான் கூறியிருக்கின்றது, ஈரான் நான் சொன்ன உளவு நிபந்தனையும் சொல்லியிருக்கிறது, உளவுத்தோடும் நாங்கள் இதுக்குள் போக முடியாது என்று தாங்கள் இன்னும் போகவில்லை என்று கூறிவிட்டார்கள். சில சமயங்களில் நாளைக்கு இனி ட்ரம்ப் தன் முடிவை மாற்றினால் மாறலாம், அது வேறு விடயம். அதே நேரம் அமெரிக்காவின் 2 C-17 ரக குளோப் மாஸ்டர் விமானங்கள் நூர்கான் ஏர்பேஸ் என்ற பாகிஸ்தான் ஏர்பேஸ்ல இறங்கி இருக்கு. அது இந்த செக்யூரிட்டிக்காண்டி வந்தது. போன முறையும் ஜெர்மன்ல இருந்து 2 விமானங்கள் வந்தது. அவர்கள் இந்த பாதுகாப்புக்காக வாரவர்கள். செரீனா மற்றது மேரியட் ரக 2 ஆடம்பர விடுதிகளும் புலி புக் என்று வந்திருக்கு. என்றால் அது அவர்களுக்கான பேச்சுவார்த்தைக்கு வாரவர்களுக்காக அங்கு அந்த கொட்டையை அப்படியே எடுக்கிறாங்களே என்ன பாதுகாப்புக்காக. அப்ப இதுகளையெல்லாம் ஏன் அவர்கள் போடுகிறார்கள் என்று சொன்னால், இப்ப இதுகளையெல்லாம் பார்க்கும் போது ஒரு பேச்சுவார்த்தை நடக்க போகுது என்றுதான் கூறுகிறார்கள்.
ஆனால் ஈரான் இப்போது மறுப்பு தெரிவித்து விட்டது. இப்ப ஈரான் அரசு தலைவர் பெசஸ்கியானுடன் பாகிஸ்தான் பிரதமர் ஷெவாஸ் ஷெரீப் தொலைபேசியில் கதைத்துக் கொண்டிருந்தாரா. அதே சமயம் ஈரான் வெளியுறவு அமைச்சருடன் பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சரும் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருக்கிறார். ட்ரம்பை பொறுத்தவரையில் வெளியில் தான் மிரட்டலை விடுவது, ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தில் ஏறி இருந்து கொண்டுதான் மிரட்டலை விடுவது. ஆனால் உள்ளுக்குள்ளால பாகிஸ்தானுக்குள்ளால கொண்டு போறது கதையை. அப்ப தெரியாது. ஈரான் அந்த மாதிரி தான் இருக்கு, ட்ரம்ப் அந்த மாதிரி இருக்கா. அதே போலதான் இப்போது பாகிஸ்தான் தொடர்ச்சியாக தொலைபேசிக்கு மேல தொலைபேசி எடுத்து கலைச்சு கொண்டிருக்கு. அதே சமயம் கிறிஸ் ராய்ட் அவர் எனர்ஜி செக்ரட்டரி, எரிசக்தி செயலாளர் அமெரிக்காவின், அவர் கூறியிருக்கின்றார், நாங்கள் டீலை முடிப்பதில் அதிக தூரத்தில் இல்லை, விரைவாக நாங்கள் டீலை முடிக்க போகிறோம், இந்த போரும் விரைவாக முடியும் என்று இன்று ஒரு ஊடகத்துக்கு வழங்கிய நேர்காணலில் தெரிவித்திருக்கிறார். ட்ரம்ப் அவர் கூறியிருக்கிறார், ட்ரம்ப் ஒரு கிரியேட்டிவ் நெகோசியேட்டர் சொல்லி, அவர் ஒரு மிகச்சிறந்த பேச்சுவார்த்தையாளர் என்று கூறலாம். அவர் எங்கெங்க பிரஷரை போட்டு எப்படி டீல் மேக் பண்ணணும் என்று தெரியும். இதைத்தான் நாங்கள் விடிய கதைக்கும் போது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் போட்டிருந்தது. என்னென்று சொன்னால், ட்ரம்பை சுத்தி இருக்கிற எல்லாம் ஆமாசாமிகள் மாதிரி, எல்லாத்துக்கும் ஜேஸ் என்று சொல்றவர்கள் தான் இருக்கிறார்கள். திருப்பி கதைக்கிறவர்கள், ஒன்றை சொல்பவர்கள் இல்லாதான் இவ்வளவு பிரச்சனைக்கும் நாங்கள் காரணமாக நிற்கிறோம் என்று விடிய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலை போட்டிருந்தது. இப்போது மிகப்பெரிய இழுபறியாக இருக்கின்றது. அதாவது இந்த பேச்சுவார்த்தை நடக்குமா நடக்காதா என்ற ஒரு நிலைமையாகத்தான் இருக்கின்றது. பேச்சுவார்த்தை முறிந்தால் அடுத்து என்ன என்றதும் இருக்கின்றது. போர் என்றால் முழு அளவிலான போருக்குள் செல்ல வேண்டும். முழு அளவிலான போர் என்று சொன்னால் ஈரானும் முழு அளவிலான போரை தயாராகத்தான் இருக்கின்றது. அதாவது மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதல் என்றதெல்லாம் இனிமேல் ஈரானுடன் சரி வராது. அப்படி என்று சொன்னால் பிராந்திய நாடுகள் கடுமையாக பாதிப்படையும். ஏற்கனவே உடைந்து விழுந்திருக்கின்ற உலகத்தின் பொருளாதாரம் இனி எழும்ப முடியாத ஒரு நிலையாக வரும் என்று கூறுகிறார்கள். நாங்கள் வேண்டுமென்றால் அதை இந்த பொருளாதாரத்தை பார்க்கும்போது பேசலாம். பேச்சுவார்த்தை தொடர்பாக நீங்கள் கூறும்பொழுது, போர் நிறுத்தம் தொடர்பாக கூறும்பொழுது, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கின்றார், ஈரான் போர் நிறுத்தத்தை கடுமையாக மீறி இருக்கின்றது என்று கூறியிருக்கிறார். என்ன மீறி இருக்கிறார்கள் என்று சுட்டிக்காட்ட முடியுமா? அவர்கள் துப்பாக்கி சூடு நடத்தியது, அந்த கப்பல்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியது ஒரு வன்முறை என்று கூறுகிறார்கள். ஆனால் அதற்கு அவர்கள் வானத்தை நோக்கித்தான் எச்சரிக்கை வேட்டுக்களைத்தான் வைத்தார்கள். இப்போது பிரச்சனை என்னன்னு சொன்னால், இவர்களுக்கு கப்பல் வராததுதான் பிரச்சனை. இன்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு கப்பல் கூட அங்கிருந்து வரவில்லை. இன்றும் 2 கப்பல்களை திருப்பி அனுப்பிவிட்டார்கள். மற்றது கலிபாப் நேற்று, அதாவது ஈரான் நாடாளுமன்ற பேச்சாளர் நேற்று தெளிவாக கூறிவிட்டார், ஒரு நாட்டின் அதிபர் 7 வாக்குறுதிகளை கொடுத்தார் விடிய ஒலிம்பி, அந்த 7 பொய் என்று. அதைத்தான் பில் கிளின்டன் கூறியிருக்கின்றார். ஒரு நாட்டின் அதிபர் 7 கருத்துக்களை சொல்லுகிற போது, ஒரு அமெரிக்காவின் அதிபர் அதை இன்னொரு நாட்டின் அதிபர், இன்னொரு நாட்டின் அரச அதிகாரி 7 பொய் என்று சொல்லும் போது அது எந்த பெரிய ஒரு பிரச்சனை அமெரிக்காவுக்கு. அவர் கூறுகிறார் என்றால், ஒரு அமெரிக்க அதிபரின் தாங்கள் பதவியில் இருக்கும் போது ஒரு அமெரிக்க அதிபரின் வாயிலிருந்து வார வார்த்தைகளை வைத்துத்தான் மார்க்கெட்காரங்கள் தங்களோட மார்க்கெட்டை பிரிடிக்ட் பண்ணுவார்கள். நட்பு நாடுகள் தங்களோட கொள்கைகளை வகுத்துக் கொள்ளும். எதிரி நாடுகள் புலனாய்வுத்துறை அதை வைத்துத்தான் தங்கள் வியூகங்களை வகுக்கும். அப்போ ஒரு அமெரிக்க ஜனாதிபதியின் வாக்கு 2ஆம் உலக போருக்கு பிறகு இவ்வளவு உன்னிப்பாக கவனிக்கப்பட்டது 3 தரப்பால. ஒன்று, கூட்டணி நாடுகளும் அதை கருத்தில் எடுத்து ஆய்வு செய்து அதற்கேற்ற மாதிரி செய்யும். எதிரிகள் புலனாய்வுத்துறையும் அதை எடுத்து ஆய்வு செய்யும். அடுத்தது மார்க்கெட்டும் அதை வைத்துத்தான் அங்கால நகரும். ஆனால் இப்ப இவர் அதைத்தான் அவர் கூறுகிறார், இவர் சொல்கிறதுக்கும் செய்கிறதுக்கும் ஒன்றுமே எதுக்கு. அதாவது அவர் கூறுகிறார், ராஜதந்திரம் என்றது ஒன்று இருக்கு, ஆனால் ராஜதந்திரம் மாதிரி நடிக்கிறது, பாசாங்கு பண்றதுன்றது ஒன்று இருக்கு. அப்ப இது தாங்கள் இப்போது 2வது ஸ்டேஜில் இருக்கிறோம் என்றுதான் அவர் சொல்லி இருக்கிறார். அந்த விலை ஏறுவது இறங்குவது தொடர்பாக கூறும்பொழுது, உங்களுக்கு தெரியும், வெள்ளிக்கிழமை ஈரான் உடனடியாக அறிவித்திருந்தது, ஹார்முஸ் நீரிணை
திறந்து விட்டிருக்கின்றோம் என்றவுடன் பங்கு சந்தையை பார்த்தீர்கள் என்றால் வரலாறு காணாத வகையில் நிறைய பரிமாற்றங்கள் நடைபெற்றது, பெரிய ஒரு உயர்வை கண்டிருந்தது. நாளை என்ன செய்வது, என்ன நடக்க போகிறது, முற்றுமுழுதாக சரிய போகிறதா இல்லையா என்று திண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். என்ன நிலைமை, இதை என்ன எவ்வாறு அவதானிக்கிறீர்கள்? எல்லா ஊடகங்களும் நாளை என்ன என்றதான் போட்டிருக்கிறது. மார்க்கெட் நாளைக்கு எப்படி திறக்கும், மற்றது ஒயில் விலை எவ்வாறு இருக்கும் என்றதை பிரிடிக்ட் பண்ண முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று 2 ஒயில் டேங்கர்களை ஈரான் திருப்பி அனுப்பிவிட்டது. இன்று ஞாயிற்றுக்கிழமை எந்த விதமான ஒயில் டேங்கர்களும் வரவில்லை என்று போடப்படுகிறது. ப்ளூம்பர்க் சொல்லியிருக்கிறது சனிக்கிழமை மட்டும் 13 ஒயில் டேங்கர்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருப்பதாக. இப்போது இன்னொரு ராய்ட்டர் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த 500 மில்லியன் பேரல் எண்ணெய்களை அனைத்துலக எனர்ஜி அமைப்பிடம் 1.2 பில்லியன் 1200 மில்லியன் பேரல்கள் தான் ரிசர்வ்ல இருக்கிறது என்று சொன்னார். இப்போது 500 மில்லியனை பாவித்து விட்டார்கள் என்று கூறுகிறார்கள். அதாவது 45 பில்லியன் பெறுமதியான ரிசர்வ் எண்ணெயை ஏற்கனவே பாவித்தாச்சு. அதை வைத்துத்தான் இந்த எண்ணெய் விலையை 120க்கு போகாமல் வைத்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள். இது 1973ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஒயில் நெருக்கடியோட ஒப்புடைக்க ஒரு சின்ன பிராக்ஷன் தான் இது என்றால், இது இதோட ஒப்புடைக்க அது ஒரு சின்ன பிராக்ஷன் கூறுவார். இது மிகப்பெரியது. ஆனால் நான் யோசித்து பார்த்து ராய்ட்டர் போட்டிருக்குது 500 மில்லியன் பேரலை பயன்படுத்தி விட்டார். அது உண்மையா இருக்குமான்னு பார்த்தால், ஒரு நாளைக்கு ஹார்மூஸுக்குள்ளால 20 மில்லியன் பேரல் போகிறது. ஒரு நாளைக்கு 20 மில்லியன் பேரல் போகிறது. ஒரு கப்பல் 2 மில்லியன் சூப்பர் டேங்கர் 2 மில்லியன் பேரலை கொண்டு போகும். 10 கப்பல் போனாலே 20 மில்லியன் போடும். ஆனால் சின்ன டேங்கர்களும் இருக்கு. சரி, 20 மில்லியன் என்று வச்சால் 10 நாளைக்கு அதை மூடினால் 200 மில்லியன். இப்ப 50 நாளைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 1000 மில்லியன். அப்ப 1000 மில்லியன் அவங்க 500 சொல்றாங்க. 500 ரஷ்யாட்ட இருந்தது, சீனா ஈரான் கடல்ல இருந்த 200 மில்லியன், மற்றது வெவ்வேறு நாடுகள்ல இருந்ததை எடுத்தபடியால் இப்ப 500 துண்டு விழுந்தொகையா இருக்குது. 500 எடுத்தாச்சு. அடுத்தது என்ன? இன்னும் ஒரு 50 நாளைக்கு மூடினாலோ இன்னும் ஒரு 2 வாரம், அதான் கூறுகிறார்கள் இந்த போர் இன்னும் ஒரு 2 வாரம் தாக்கு பிடிக்க முடியாது என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. இனி இந்த எக்கனாமியை பொறுத்தவரையில பொருளாதாரம் உடைந்து விழுந்து விட்டது என்றுதான் சொல்லலாம். என்றால் இது தனிய ஒயிலாக அவங்க பார்க்கவில்லை, உணவாகத்தான் பார்க்கிறார்கள். இந்த நாட்டு உலகத்துக்குரியது. அதை இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால், உலக நாடுகள் அனைத்தும் இதில் கடுமையாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஈரானுக்கு இதனால் எந்த பாதிப்பும் கிடைக்க போவது இல்லை என்றால், அவர்கள் இதுக்கள் இருந்தவர்கள், இதனுடன் தான் வாழ்ந்தவர்கள். இந்த விலையை செலுத்துகிறது உலக நாடுகள். ட்ரம்புக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அவர்கிட்ட தாராளமான எண்ணெய் இருக்கின்றது. ஆனால் அமெரிக்காவின் திட்டம் என்னென்று சொன்னால், அமெரிக்காண்ட நிதி நிலைமை விழுகிற நேரத்தில் நான் ஏழையாகும் போது என்னுடன் இருந்து சேர்ந்து இந்த ஏனைய உலகத்தை பரம ஏழையாகி விட்டால் சரி, அப்படி ஆகிவிட்டால் நான் இப்பவும் பணக்காரன் தானே. அதே ஒரு நிலையாகத்தான் இதை நாங்கள் பார்க்கலாம். வேற என்ன எல்லோரையும் இழுத்துக்கொண்டு வர, தாங்கள் போற பக்கத்துக்கு இழுத்துக்கொண்டு வருகின்ற ஒரு முயற்சியாகத்தான் பார்க்கப்படுகின்றது. சரி, இப்ப வருகின்ற செவ்வாய்க்கிழமை இந்த போர் நிறுத்தம் முடிவுக்கு வருகிறது. 2 வாரம் முடிவுக்கு வருகின்றது. புதன்கிழமை வந்தால் அது முடிந்து விட்டது. பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்காவுடைய பிரதிநிதிகள் போகிறார்கள் என்று சொன்னீர்கள். அதே நேரத்தில் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு போகவில்லை என்று சொல்லியிருக்கிறீர்கள். இந்த நிலைமையை பார்க்கும் பொழுது போர் இதுக்காக ஆயத்தப்படுத்துவது போல் தெரிகின்றது. இது தொடர்பாக என்ன நீங்கள் அறிந்தீர்கள் என்று கூறுவீர்களா? 2 பக்கமும் அறிவிப்புகளிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப ஆக்சியஸ் என்ற ஊடகம் கூறியிருக்கின்றது, சில சமயங்களில் சர்ப்ரைஸான, அதாவது அதிர்ச்சிகரமான தாக்குதல்களை அமெரிக்கா நடத்தலாம் என்று. அதே நேரம் ஈரான் ஏரோஸ்பேஸ், அதாவது விண்வெளி மையத்தின் கட்டளை அதிகாரி மேஜர் ஜெனரல் மஜித் மௌசவி கூறியிருக்கின்றார் என்று சொன்னால், ஏவுகணைகள் ட்ரோன்களின் உற்பத்தியை முன்பு இருந்ததை விட மிக வேகமாக அதிகரித்திருக்கிறோம் பெருமளவில் என்று. ஆனால் அதே சமயம் இன்று ஈரானில் ஒரு
ஷிப் பில்டிங் மற்றது ட்ரோன் செய்கிற ஃபேக்டரியில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. நாங்கள் நேற்று முந்தினால் கதைச்சிருந்தோம். பல இடங்களில் ஆக்சிடென்ட் ஆன தீ விபத்துக்கள், பல விஞ்ஞானிகள் மர்மமாக இறப்பதெல்லாம் கதைச்சிருந்தோம். அதே போன்று இன்றைக்கு ஈரானில் ஒரு ஆக்சிடென்ட் என்று கூறுகிறார்கள். அதே நேரம் ஈரான் 12க்கும் மேற்பட்ட மொசாட் உளவாளிகளையும் இன்று கைது செய்திருப்பதாகவும் கூறுகிறார்கள். அடுத்ததாக இப்ப நியூயார்க் டைம் ஒன்றை கூறியிருக்கின்றது, ஏர்கிராப்ட் கேரியர்கள், இந்த விமானம் தாங்கி கப்பல்கள் ஈரான் ஹார்முஸ் நீரிணைக்குள் போக முடியாது என்று கூறியிருக்கிறார். ஏனென்று சொன்னால் அதுக்குள் போனால் தாக்குதலுக்கு ஈரான் செய்கிற தாக்குதல்களுக்கும் இந்த கப்பல்களுக்குமான எச்சரிக்கைக்கான இடைவெளி 0 செகண்ட் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது இலகுவாக தாக்குதலுக்கு ஈடுபடலாம் என்றால் இப்போதைக்கு அவர்கள் வெளியில் தான் நிற்பார்கள், அரேபியன் கடல் பகுதியில் தான் நிற்பார்கள் என்று கூறியிருக்கிறார். ஆனால் அதே சமயம் ஜெரால்ட் ஃபோர்ட் கப்பலையும் 2 டிஸ்ட்ரோயர் கப்பலையும் இப்போது செங்கடல் பக்கமாக அனுப்பியிருக்கிறார்கள். ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் விமானம் தாங்கி கப்பலும் மத்திய கிழக்குக்கு வந்து சேர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட 3 விமானம் தாங்கி கப்பல் இப்போது அந்த பிராந்தியத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே சமயம் உங்களுக்கு தெரியும், ட்ரிப்போலி கப்பலும் அங்குதான் நிற்கின்றது. அப்ப இந்த கிட்டத்தட்ட 50,000 படையினர், மிச்சம் 10,000 படையினர், 60,000 படையினர். ஆனால் அவர்கள் 60,000 படையினர் ஒரு தரையிறக்கத்துக்கு பத்தாது, அது அவர்கள் காணாது. ஆனால் ஒரு திடீர் தாக்குதலை நடத்தலாம் என்று யோசிக்கிறார்கள். ஆனால் அதே சமயம் ஈரான் ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் கட்டாமி கூறியிருக்கிறார் என்று சொன்னால், தாங்களும் எல்லாத்துக்கும் ரெடியாகவே இருப்பதாகவும், தமது வான் எதிர்ப்பு படையினர் இந்த போரின் காலத்தில் கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எத்தனை விமானங்களை சுட்டு வீழ்த்தியது. இப்போதும் அந்த தரத்தில் தான் தாங்கள் இருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் இன்று ஈரான் மெஹிர் என்ற ஊடகம் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. அமெரிக்காவின் கப்பல்கள் ஈரான் ஒரு சரக்கு கப்பல் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்ததாகவும், பிறகு ஈரான் கடற்படை அதற்குள் களமிறங்கிய போது அவர்கள் அந்த இடத்திலிருந்து பின்வாங்கி விட்டதாகவும் கூறப்படுகிறது. கலீபா நேற்று அவர் ஈரான் நாடாளுமன்ற பேச்சாளர் ஒன்றை கூறியிருந்தார். அமெரிக்காவின் கப்பல்கள் காமூஸ் நீரிணை பக்கமாக வந்ததாகவும், தாங்கள் ரேடியோ தொடர்பை எடுத்து தாங்கள் முதலாவது எச்சரிக்கையை கொடுத்ததாகவும், அதற்கு பிறகு அவர்கள் தங்களிடம் 15 நிமிட நேரங்களை கேட்டதாகவும், அந்த 15 நிமிட நேரத்துக்கு பிறகு அவர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறிவிட்டதாகவும் கூறியிருக்கிறார்கள். இதே சமயம் அமெரிக்காவின் யுஎனுக்கான பிரதிநிதி கூறியிருக்கின்றார், தாங்கள் இனிமேல் சீனாவுக்கு செல்லுகின்ற கப்பல்களை நடுக்கடலில் வைத்து தாங்கள் சோதனை செய்வோம் என்று கூறியிருக்கின்றார். ஆனால் அது எவ்வளவு தூரத்துக்கு அது சாத்தியமாகும், சீனா அதற்கு அனுமதிக்குமா என்ற பிரச்சனை இருக்கின்றது. நிலைமை வர வர மேலும் மேலும் கட்டுக்கடங்காமல் போய்கொண்டிருப்பதாகத்தான் பார்க்கக்கூடியதாக. இதே நேரத்தில் அரசுகளே, இஸ்ரேலை பொறுத்த மட்டில் நாளாந்தம் குண்டு போடாவிட்டால், யாரையாவது ஒருவரை கொல்லாவிட்டால் அவர்களால் நிம்மதியாக நித்திர கொள்ள முடியாமல் இருக்கின்றது. இன்றும் கூட காசாவில் ஒரு குழந்தையை கொண்டிருக்கிறார்கள். இனி உங்களுக்கு தெரியும், இந்த லெபனானில், தெற்கு லெபனானில் இந்த போர் நடந்து கொண்டிருந்த பொழுது ஊடுருவி 10 கிலோமீட்டர்ஸ் அந்த தெற்கு பகுதியில் அவர்கள் கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள். நீங்கள் காலையில் பேசும்பொழுது கூறிய நிபந்தனைகளில் ஒன்றாக முற்றுமுழுதாக அங்கிருந்து விலக வேண்டும் என்று கூறியிருக்கின்ற நிலையில் இஸ்ரேலியர்கள் சொல்லி இருக்கிறார்கள், தாங்கள் அந்த 10 கிலோமீட்டர்ஸிலிருந்து போவதில்லை என்று. இது என்ன நடக்க போகின்றது? இந்த பேச்சுவார்த்தைக்கு, இந்த போர் நிறுத்தத்துக்கும் என்ன நடக்க போகின்றது? இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு இந்த தற்போதைய இந்த உலகத்தின் தற்போதைய நிலைக்கு இஸ்ரேல் தான் காரணம் என்றதை துருக்கியின் வெளிவார அமைச்சரும் ஸ்பெயின் பிரதமரும் மீண்டும் இன்று ஆணித்தரமாக தெரிவித்திருக்கிறார்கள். இன்றும் இஸ்ரேலின் 2 படையினர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது. அதே நேரம் புதிய வரைபடம் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. தாங்கள் இந்த 50 நாள் போரின் போது கைப்பற்றிய இடங்கள் என்று, அந்த இடங்கள் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் உள்ளுக்கு கைப்பற்றி இருக்கிறார்களா, அதில் 5 டிவிஷன் படையினரை நிறுத்தி இருக்கிறார்களா, அந்த இடத்திலிருந்து கிட்டத்தட்ட 1.2 மில்லியன் மக்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். அதெல்லாம் பஃபர் என்று சொல்லுகிறார்கள். சும்மா சொல்றது பஃபர் என்று தான் கைப்பற்றுவது, அப்படி தான் கைப்பற்றுவது. இலங்கையிலும் அப்படித்தான் தொல்லியல் திணைக்களம், பௌத்த சாசன அமைப்பு என்று சொல்றது அதே போலதான். அப்படி என்று சொன்னால், இப்ப
அதே சமயம் இன்னொன்றை கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த இந்த பகுதியில் இருந்து தாங்கள் வெளியேறப் போவதில்லை. ஆனால் போர் நிறுத்தம் என்று சொன்னால் இந்த போருக்கு முந்தைய இடங்களுக்கு போகணும். போருக்கு கைப்பற்றிய இடங்களை இவர்கள் வைத்திருக்க முடியாது. ஈரான் பேச்சுவார்த்தையின் பின்னடிப்புக்கு இதுவும் ஒரு காரணம் தான் இந்த லெபனான் நிலைமை. அப்ப லெபனான் போர் நிறுத்தம் எப்போதும் முறிவடையலாம் என்று. இப்ப நீங்கள் சொன்னது போலதான் காசாவில் கூட இன்றும் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். மேற்கு கரையை இணைக்கப் போவதாக கூறியிருக்கிறார்கள். பிரித்தானியா நாடாளுமன்றத்தில் 75 பாராளுமன்ற உறுப்பினர்கள் போர்க்கொலை தூக்கியிருக்கிறார். தூக்கி என்ன பண்ண போறீங்க? இந்த ஸ்பெயின் பிரதமர் ஒன்றை கூறியிருக்கின்றார், இன்று கூறியிருக்கின்றார், இந்த போரை ஆரம்பித்தது இந்த போர் ஒன்றை இந்த போர் தவறானது. போரை ஆரம்பித்தது இஸ்ரேல். உலகத்தின் இவ்வளவு நிலைக்கும் காரணம் இஸ்ரேல். நீங்கள் ஐரோப்பிய ஒன்றியம் இஸ்ரேலுடனான அத்தனை உறவுகளையும் முறிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அதே சமயம் துருக்கியின் வெளிவார அமைச்சர் கூறியிருக்கின்றார், இஸ்ரேலை இப்படி தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க நாங்கள் அனுமதிக்க முடியாது. ஓகே, அனுமதிக்க முடியாது. நீங்களும் நேட்டோலான் இருக்கிறீங்க, நீங்கள் ஒன்றில் நேட்டோவிலிருந்து வெளியேற வரணும். ஏன்னா நீங்கள்லாம் இஸ்ரேலுக்கு ஆயிலையும் சப்ளை பண்ணி கொண்டிருக்கிறீங்க. அதை நீங்கள் நிறுத்தலாம். நீங்கள் ஏதாவது ஒன்றை செய்யத்தான் இது சரி பெருமை வரையே, இல்லை என்றால் இல்லை. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த 30,000 மக்கள் இருந்த பெயின் ஜெபில் என்ற பகுதி லெபனான் 30,000 மக்கள் அது தரமட்டமாக்கியார். அந்த 30,000 மக்களும் அங்க இருக்க முடியாது. இப்ப மேற்கு கரையை இணைக்க போறதுக்கெல்லாம் ஒரு சொல்லியிருக்கிறார். மேற்கு கரையில் இந்த 2023ஆம் ஆண்டு சண்டை தொடங்கினதுல இருந்து மேற்கு கரை உங்களுக்கு தெரியும், காசாவில் தான் சண்டை நடந்தது. மேற்கு கரையில சண்டையே இல்லை. ஆனால் மேற்கு கரையில் 23,000 பேரை கைது செய்திருக்கிறார்கள். 23,000 பேரில் 700 பேர் பெண்கள், 1800 பேர் சிறுவர்கள், 240 பேர் ஊடகவியலாளர்கள், அதில் 46 பேர் இன்னும் தடுப்பு காவல் இருப்பதாக கூறப்படுகிறது. இதுவரையில் காசாவில் 72,500 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த இடம் முற்றாக அளிக்கப்பட்டிருக்கிறது. எல்லோரும் கூடாரங்களில் வாழ்கிறார்கள். இப்ப யோசிச்சு பாருங்கள், இப்ப அவரும் கூடாரங்களில் வாழ்கிறார்கள். இப்படி நடந்து கொண்டிருக்கு. உலகம் ஒரு பக்கம் இயங்கிக் கொண்டிருக்குது. இப்ப ஈரான் என்ன செய்யுது என்றால், அதே வழியை உலகத்துக்கு ஒருக்கா கொடுத்து பார்ப்போம். நீங்கள் நிறுத்தினால் எல்லாரும் தான் நிறுத்த வேண்டும். நிறுத்துறது என்று சொன்னால் எல்லோரும் நிறுத்த வேண்டும். வாழ்வது என்று சொன்னால் எல்லோரும் சமனாக வாழ வேண்டும். அதுதான் ஈரான் இந்த நடவடிக்கைக்கான காரணமாக என்று நாங்கள் பார்க்கலாம். இந்த போர் தொடர்பாக ஈரான் எவ்வாறு மற்றவர்கள் அனுபவித்து பார்க்கட்டும் என்று நீங்கள் கூறும் பொழுது, உங்களுக்கு தெரியும் ஈரான் மீது நிறைய தடைகளை கொண்டு வந்திருந்தார்கள். தடைகள் எவ்வளவு தூரம் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது? ஈரானை மண்டியிட வைத்திருக்கிறது, வேலை செய்கிறதா? ஈரான் மக்கள் இன்றும் அவர்கள் வீதிகளில் இறங்கி ஈரான் அரசுக்கு ஆதரவாகத்தான் போராடுகிறார்கள். அங்குள்ள 14 மில்லியன் மக்கள் போருக்கு ஆதரவாக சைன் பண்ண போது அரசு தலைவர் தான் முதலாவது ஆளாக சைன் பண்ணி இருக்கிறார். மொய்தபா ஹமானி 17 வயதிலேயே 3 போர்க்களங்களை கண்டவர் என்று கூறியிருக்கிறார்கள். அவருடைய தகப்பன் கொல்லப்பட்டார், தாய் கொல்லப்பட்டார், மனைவி கொல்லப்பட்டார், மகள் கொல்லப்பட்டார். அவ்வளவு பேரையும் அந்த தாக்குதலில் கொன்றுவிட்டு அவரை பேச்சுவார்த்தை மேசையில் விட்டுக் கொடுப்பு செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள் என்று இதை நான் கூறவில்லை. அமெரிக்காவின் பென்டகன் முன்னாள் ஆலோசகர் லார் ஜோன்சன் கூறியிருக்கின்றார். இவ்வளவு இழப்புகளையும் சந்தித்தவர் உங்களுக்கு பேச்சுவார்த்தை மேடையில் உங்களுக்கு விட்டுக் கொடுப்பை தருவார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ என்று கேட்டிருக்கிறார். அவர்கள் 50 நாளாக இப்போதுதான் இன்டர்நெட்டை கொஞ்சம் கொஞ்சம் செய்கிறார்கள். 50 நாளாக அவர்களுக்கு இன்டர்நெட் இல்லை. இன்று ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒரு பதிவை பார்த்தேன். காசாவில் இருக்கின்ற யூனிவர்சிட்டியின் மெடிக்கல் ஃபேக்கல்டியின் நூலகத்தை 2 மாணவர்கள் புனரமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த புழுதி அதை இடிஞ்ச கட்டுறதுக்குள்ள புத்தகங்களை தேடி எடுத்து துடைச்சு அடுக்கி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு உலகம். அப்படி ஒரு உலகம் அங்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் இன்னொரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு இது வாழ்வாசாவா போராட்டம். அவர்களுக்கு இந்த போரில் அவர்கள் என்ன இன்றைக்கு
கலிபாபாத் நாடாளுமன்ற பேச்சாளர் கூறியது ஒன்றுதான், நாங்கள் அமெரிக்காவுக்கு பெருமளவில் பொருளாதார இழப்பையோ இராணுவ இழப்பையோ ஏற்படுத்தவில்லை, ஆனாலும் தோல்வியடைய வைத்திருக்கிறோம். அதுதான் கூறியிருக்க. இன்னும் எதிரியிடம் அமெரிக்காவிடம் போதுமான அளவு நிதியும் இருக்கின்றது, போதுமான அளவு படை வளமும் இருக்கின்றது, இருந்தாலும் நாங்கள் தோல்வியடைய வைத்திருக்கிறோம். அதுதான் அவர் கூறியிருக்கின்றார் அந்த சண்டையில். அதே போல அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் அமெரிக்க மக்களை போய் அடிக்கணும், வெல்லோணும், நாட்டை கைப்பற்றணும் என்றது எங்களுக்கு இல்லை. இன்றைக்கு பெசஸ்கியார் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், நாங்கள் செல்ஃப் டிஃபென்ஸ், எங்கள் மக்களையும் நாட்டையும் பாதுகாக்க நாங்கள் போராடுவோம். அவர் இன்னொன்றையும் கூறியிருக்கின்றார், இஸ்ரேல் எல்லா நாடுகளின் தலைவர்கள் தளபதிகளை கொல்கிறார்கள் தேடி தேடி, ஆனால் இந்த மேற்குலக நாடுகள் எங்களைத்தான் பயங்கரவாதிகள் என்று சொல்லுகிறார். அதையும் அவர்தான் சொல்லியிருக்கு. உண்மைதான். அரசுகளே, இந்த பிராந்தியம் ஜிசிசி இந்த நாடுகள் இருக்கின்றது, அந்த நாடுகளுடைய பாதுகாப்பு உடைந்திருப்பதாக துறைசார் நிபுணர்கள் இப்பொழுது நிறைய தகவல்களை வெளியிட்டுக் கொண்டு வருகிறார்கள். அந்த பிராந்தியத்தினுடைய பாதுகாப்பு உடைந்திருக்கின்ற என்று எவ்வாறு அவர்களை ஆய்வினூடாக வெளிப்படுத்துகிறார்களா அல்லது எப்படி இதை கூறுகிறார்கள்? ப்ரொஃபசர் பேராசிரியர் ஸ்டீவ் ஹேங்கே அவர் கூறியிருக்கின்றார் என்னென்று சொன்னால், இந்த மேற்குலக நாடுகள், அது அமெரிக்காவின் தடை இனிமேல் வரும் காலத்தில் அது வேலை செய்ய போவதில்லை என்பதை இந்த போர் இப்போது தெளிவாக உணர்த்திவிட்டது. உலகம் அதற்கு இயைவாக்கம் அடைந்து விட்டது, அடாப்ட் பண்ணி விட்டது உலகம். மற்றது தடை நெகட்டிவ் எஃபெக்டை தான் கொடுக்கிறது. இப்போ தற்போதைய காலத்தில் அது தடை விதித்தவருக்கு எதிராக திரும்புகிறதே தவிர தடை செய்யப்பட்டவர்கள் அதனால் பாதிப்படைந்ததாக இல்லை. அதை அவர் இன்னொன்றையும் சொல்லியிருக்கார், ஒரு கம்யூனிஸ்ட் நாடு, அவர் நினைக்கிறேன் ரஷ்யால சீனா அதுகளைத்தான் மென்ஷன் பண்றாரு நினைக்கிறேன், கம்யூனிஸ்ட் நாடு ஃப்ரீ ட்ரேட், அதாவது சுதந்திரமான வர்த்தகம் அண்ட் ஃப்ரீ கொமர்ஸ், சுதந்திரமான வியாபாரம், சுதந்திரமான வர்த்தகத்தை பற்றி அந்த நாடு எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டிய நிலைக்கு நாங்கள் இப்போது வந்திருக்கின்றோம், அவர்கள் அதில் சிறப்பாக செயற்படுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு, சீனா மிக மிக அதிகமான நன்மைகளை இதில் பெற்றிருக்கிறது என்று சொல்லியும், இந்த அதிகார மையம் இதுவரை காலமும் மேற்குலகத்திடம் இருந்த அதிகார மையம் பிரிக்ஸை நோக்கி இப்போது நகர்ந்திருப்பதாகவும் கூறியிருக்கின்றார். அதே சமயம் நீங்கள் சொன்னது போல இந்த ஜிசிசி என்ற வளைகுடா நாடுகள் பிராந்திய பாதுகாப்பு, அவர்களுடைய பிராந்திய பாதுகாப்பு இப்போது ஒரு தலைகீழான நிலையாக இருக்கிறது. யாரை நம்புவது, யாரை கொண்டு பாதுகாப்பது என்று தெரியாத ஒரு நிலைக்கு தத்தளித்துக் கொண்டிருப்பதாகவும், அது ஒட்டுமொத்தமாக அந்த பிராந்தியத்தின் பாதுகாப்பை கொலாப்ஸ் ஆக போய்விட்டது என்றும் கூறியிருக்கின்றார். உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த எந்த ஒரு நாட்டாலும் தங்கள் நாட்டின் எந்த வளங்களையும் பாதுகாக்க முடியவில்லை. அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவோம் என்று இருந்தவர்கள் கூட 50,000 படையினர் கூட அவர்கள் ஓடினார்களே தவிர பாதுகாப்பை கொடுக்கவில்லை. இப்போது பாகிஸ்தானிடம் சென்றிருக்கிறது சவுதி அரேபியா. பாகிஸ்தான் 13,000 படையினர் அங்கு போய் நிற்கிறார்கள், 18 F-16 விமானங்கள் போய் நிற்கிறது. பாகிஸ்தான் என்ன செய்யும்? பாகிஸ்தான் ஈரானோடு நல்ல உறவை வைத்திருக்கிறது. பாகிஸ்தான் ஈரானுக்கு தாக்க போவதில்லை, டிஃபென்சிவாக, அதாவது ஒரு மோரல் சப்போர்ட். என்னென்று சொன்னால், சவுதி அரேபியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சம் இருக்கின்றது. இந்த போரின் பின்னணியில் சவுதி அரேபியா நின்றது. சவுதி அரேபியா வெள்ளை மாளிகைக்கு போய் ஈரானை தாக்க சொன்னது எல்லாம் இப்போது பரகசியமாக போய்விட்டது. இரகசியமாக கதைக்க வெளிக்கிட்டவர்கள் இப்போது பரகசியமாக போய்விட்டது. அப்ப இனி ஈரான் அதில் பழி வாங்கலாம் என்ற ஒரு அச்சம் இருக்கின்றது. எனவேதான் பாகிஸ்தானிடம் ஓடி இருக்கின்றது. பாகிஸ்தான் ஒரே ஒரு அணு ஆயுதம் உள்ள நாடு. ஆனால் பாகிஸ்தான் 2 தரப்பிடமும் நல்ல நிலையில் இருப்பதால் பாகிஸ்தானை மீறி ஈரானும் ஒன்றும் செய்யாது என்ற ஒரு நம்பிக்கை. இப்ப கிளின்டனும் இதைத்தான் சொன்னார். கிளின்டன் ஒன்று சொன்னார், உங்களுக்கு இப்ப ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா போயிருக்கிறது. அந்த அமைதி பேச்சுவார்த்தையை வாஷிங்டன் கொண்டு வரவில்லை, லண்டன் கொண்டு வரவில்லை, உங்களோட கூட்டணி நேட்டோ நாடுகள் கொண்டு வரவில்லை, பாகிஸ்தான் கொண்டு வந்திருக்கிறது என்று சொன்னார். பாகிஸ்தான் அமெரிக்காவை முந்தி வளைகுடா நாடுகளில் ஒரு பேச்சுவார்த்தை என்று சொன்னால் அமெரிக்கா தான் எல்லாருக்கும் என்ன சொல்றது, நாட்டாமை என்று சொல்றது, நாட்டாமையா நிற்பார்கள். ஆனால் இன்று நாங்கள் பாகிஸ்தான் எங்களுக்கு ஒரு மத்தியஸ்தத்துக்கு எங்களை கொண்டு போற அளவுக்கு எங்களை வெளிவார கொள்கையும், அப்ப அவர் கேட்கிறார், வெளிவார அமைச்சர்கள் இருக்கிறார்களோ எங்கள்கிட்ட வெளிவார அமைச்சர்கள் இருக்கிறார்களோ, எங்கிட்ட கொள்கை வகுப்பாளர் இருக்கிறார், அதை கேட்கிறார். அவர் சொல்றாருன்னா, தான் ஒரு முன்னாள் ஜனாதிபதி, நான் அந்த மக்கள், அமெரிக்க மக்களுக்கு
மக்கள் சொல்லுவார்கள், மக்கள் அமெரிக்க மக்களை பற்றி தனக்கு நன்கு தெரியும், அவர்கள் உங்கள் பிழைகளை மன்னிப்பார்கள். ஏனென்றால் பிழை விடுறது எப்போதும் சகஜம். ஆனால் நீங்கள் சொன்ன பொய்யை மன்னிக்க மாட்டார். அதைத்தான் அவர் கூறியிருக்கின்றார். தன் அனுபவத்திலே இருந்து நான் ஒன்றைத்தான் கூறுகிறேன். அவர்கள் நீங்கள் விட்ட பிழைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், மன்னிப்பார்கள். ஆனால் அதற்காக நீங்கள் சொன்ன பொய்களை மன்னிக்க போறதில்லை என்று கூறுகிறேன். கடந்த இனிவரும் 2-3 நாட்கள் மிகவும் ஒரு சவாலாக இருக்க போகிறது. சற்று முன்னதாக வந்த செய்தி என்னவென்றால், அமெரிக்கா முற்றுகையை மீறி நுழைய முயன்ற ஈரான் கொடி கொண்ட கப்பல் ஒன்றை அமெரிக்கா படையினரின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக ட்ரம்ப் இப்பொழுது தெரிவித்திருக்கின்றார். இந்த டிட் ஃபார் டாட், அதாவது அவர்கள் செய்ததற்கு பதிலாக இவர் செய்திருக்கிறார் போல் இருக்கிறது. அப்படி என்றால் ஈரான் இதற்கு மண்டியிட போவதில்லை, அவர்கள் பதிலடி கொடுப்பார்கள். கொடுத்தால் இது என்ன நடக்க போறதோ தெரியல. நாங்கள் காலையில் உரையாடும் பொழுது தொடர்பாக மேலதிக தகவலோடு இணைந்து கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு, நன்றி அரசுகளை தொடர்ந்து தகவலை திரட்டி உயிரோடை தமிழ் அன்பர்களுக்கு எடுத்து வருவதற்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.